Hello everyone, welcome back to MS YouTube channel. யாராவது ஒருத்தன் அரசியலில் மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருந்தான்னா அவனை இன்னும் எல்லாரும் சொல்லுவாங்க, யாரா இவன் மிகப்பெரிய சாணக்கியனாக இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீடியோவில் நாங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, யார் அந்த சாணக்கியர், இத்தனை 1000 ஆண்டுகளாயும் மக்கள் அவரை ஏன் ஞாபகம் வச்சுக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் MS YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாணக்கியர் இன்றைக்கி ஹிமாச்சல் பிரதேசத்தில் சாணக்கியங்கிற வில்லேஜில் தான் சாணக்கியர் பிறக்காரு. இவருக்கு அவர் அப்பா அம்மா வச்ச பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌடல்யா இல்லாட்டி விஷ்ணுகுப்தா. பிற்பட்ட காலங்களில் தன்னுடைய கிராமத்தின் பேராலேயே அறியப்படுறாரு சாணக்கியர். சாணக்கியர் பிறந்தப்போ பற்களை கொண்டவராக இருக்காரு. இதை பார்த்தோட அப்பா என்னடா இவன் பற்களோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மொங்கை கொண்டு போய் காட்டாரு. மொங்கன்னு சொன்னார், இவர் பிற்பட்ட காலத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசனாக ஆகுவார் என்று சொன்ன உடனே இதுதான், அதாவது அரசு ஆட்சிங்க மிகவே கடினமான ஆட்சி, கடினமான வாழ்க்கை முறை. இப்படி ஒரு கடினமான வாழ்க்கை என் மகனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு சாணக்கியோட அப்பா அந்த பற்களை உடைச்சு விடுறாரு. இதை பார்த்த மொங் சொல்றாரு, ஒன்று இவர் மிகப்பெரிய ராஜ்யத்தின் தலைவன் ஆவார், அப்படி இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் உருவாகிறதுக்கு இவர் காரணம் ஆகுவாருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாணக்கியர் வளர்ந்து வர்றாரு. சாணக்கியரை படிக்கிறதுக்காக வேண்டி தக்சசிலாவுக்கு அனுப்புறாரு. தக்சசிலாவில் இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு சாணக்கியரோட அப்பா சாணக்கியரை சேர்த்து விடுறாரு. நான் டைட்டிலே போட்டிருப்பேன்ல, சாணக்கியர் பாகிஸ்தானில் படித்தாரா அப்படின்ட்டு. அது காரணம் என்ன, இன்னைக்கு தக்சசீலான்னு சொல்லப்படுற இடம் பாகிஸ்தானாக இருக்கு. ஸோ அங்கே பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற சாணக்கியர் மீண்டும் தன்னுடைய பிறந்த இடத்துக்கே வராரு. வந்தவர் அங்கே ஒரு ஏழை பிராமண பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வறுமையால் மிகவும் கஷ்டப்படுறாரு. இந்த நேரத்தில் அவருக்கு தெரிய வருது பாட்டாளிபுத்ராங்கிற ஒரு நகரத்தில் நந்த கிங்டம் இருக்கு. அந்த நந்த கிங்டத்தில் தேவநந்தன் அப்படிங்கிற ஒரு அரசன் பிராமணர்களுக்கு நன்கொடை கொடுக்கறதுல மிகச்சிறந்தவனாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட சாணக்கியர் அந்த தேவநந்தனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. போனவர் களைப்பில் ஒரு இடத்துல தூங்கிடுறாரு. ஆனால் சாணக்கியருக்கு அப்போ தெரியல அது தனநந்தன் இருக்கக்கூடிய இடம். இது தெரியாமல் சாணக்கியர் படத்துக்கு இருக்கும்போது அங்கே தனநந்தனுடைய வேலையாட்கள் சாணக்கியரை கீழே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இதன் மூலம் சாணக்கியருக்கும் அந்த வேலையாட்களுக்கும் இடையில மிகப்பெரிய கருத்து மோதல் ஏற்படுது. இந்த நேரத்தில் தனநந்தன் சாணக்கியர உடல் மிகவும் ஒல்லியான உடலாக இருக்கிறதாலையும் அவர் பார்க்கறதுக்கு பழைய ஆடைகள் அணிந்திருக்கிறதாலையும் நதன் அவரை போட்டு மிக கேவலமாக நக்கல் அடிக்கார். இதை பார்த்து சாணக்கியர் மனம் பொறுக்காம சொல்றாரு, ஒருத்தனுடைய உருவத்தை பார்த்து அவனுக்கிட்டே போடாத அப்படின்னு சொன்னாலும் தனநந்தன் கேட்காம அவன் பரிஹரிப்பதிலேயே முக்கியமான ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டான். இதனால கோபம் அடைஞ்ச சாணக்கியர், உன்னுடைய ராஜ்யத்தையும் உன்னுடைய பேரரசையும் நான் ஒட்டுமொத்தமாக அழிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு கோபமாக நடந்து வர்றாரு. அப்படி நடந்து வரும்போது சாணக்கியர் புட்கள் தடுக்கி கீழே விழுகிறாரு. இந்த இடத்துல சாணக்கியர் புட்கள் மீது மிக கோபப்பட்டு புட்களை பிச்சு தூக்கிடுறாரு. இதை பார்த்துக்கு இருந்த ஒரு சிறுவன் ஓடி நம்மளோட கோபத்தை நீங்கள் புட்கள் மீதாக காட்டுவீங்க அப்படின்னு கேட்கார். உடனே எழுந்து பார்த்த சாணக்கியர் தனக்கான துருப்புச்சீட்டா இந்த பொடியை பயன்படுத்த முடியுமா, அதாவது அந்த ராஜ்ய தனநந்தன் அதாவது நந்த அரசையை அழிக்கிறதுக்கான துருப்புச்சீட்டா இந்த பொடியை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்காக அப்படி உடனே அந்த பொடிக்கு ஒரு டெஸ்ட் வைக்காரு. எனக்கு ஏதாவது அந்த பரிசலி அப்படின்னு கேட்காரு. உடனே அந்த பொடியை ஒரு மாட்டை பார்த்து இந்த மாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்காங்க. சொன்னோடனே சாணக்கியர் கேட்காரு, இந்த மாடு உன்னுடைய மாடா அப்படிங்கும்போது அந்த சின்ன பொடியை சொல்கிறான், இல்லை இது என்னுடைய மாடு இல்லை, ஆனால் இந்த மாட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, நான் சொல்லித்தான் அந்த மாட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த சின்ன பருவத்தில் இவனுக்கு இவ்வளோ ஆளுமை இருக்காயா, யார் இந்த பொடியன் அப்படின்னு தேடுறாரு சாணக்கியர். அப்போ தான் தெரிய வருது, சந்திரகுப்தா என்ற பேரில் இருக்கிற மௌரிய பேரரசோட இளவரசர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. நாடை இழந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாம் இருக்காங்க. உடனே சந்திரகுப்தாவுடைய வீட்டை போய் அவனோட அம்மாவை மீட் பண்ணி கழிச்ச சாணக்கியர் சந்திரகுப்தாவை எடுத்துகிட்டு போய் பட்டை சீட்ட தொடங்குறாரு. அதாவது அஸ்த சாஸ்திரம், அதாவது எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்காரு.
கற்றுக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்குறாரு. அந்த படையோட போய் நந்தேசத்தை தாக்குறாரு. ஆனால் சாணக்கியர் வந்து எவ்வளோதான் மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சாணக்கியருக்கு வந்து யுத்த தந்திரங்கள்ங்கிறது எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட்டாக போன யுத்தத்தில் வந்து சாணக்கியர் தோற்று போய்த்துறாரு. தோத்த சாணக்கியரும் சந்திரகுப்தாவும் ஓடி போய் ஒரு குடிசைக்குள்ளே வந்துட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கே இருந்த ஒரு கிழவி மனுஷிட்ட தனக்கு உணவு தரும் சாணக்கியர் கேட்க சந்திரகுப்தாவுக்கும் சாணக்கியருக்கும் அந்த கிழவி மனுஷி வந்துட்டு உணவு கொடுக்காங்க. உடனே சாணக்கியர் வந்து நடுவில் கையை வைக்க போனோன்னே கையை வந்துட்டு சுட்டு போடுது. உடனே அந்த கிழவி வந்து பரிகரசிக்கு மிசமாக சொல்கிறாங்க, நீ என்ன மௌரிய பேரரசு படையெடுப்ப போல் நடுவில் கையை வைக்க அப்படின்ட்டு. இப்போ தான் சாணக்கியருக்கு தெரிய வருது தான் செஞ்ச தவறு எங்கண்டு. அதாவது நந்த அரசுங்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தை நாம் போய் டிரெக்டாக தாக்கி வைக்கக்கூடாதுங்கிறத உணர்ந்த சாணக்கியர் கொரில்லா போர் முறைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய படையை மீள்கட்டமைப்பு பண்ணுறாரு. இந்த முறை சாணக்கியர் தாக்கினப்போ அவர் அந்த நந்த தேசத்தையே மொத்தமாக அழித்து மௌரிய பேரரசை உருவாக்குறாரு. இருந்தாலும் தனநந்தன் வந்துட்டு பிராமணர்களுக்கு காட்டின பிராமணர்கள் நல்ல விதமாக நடந்து கொண்டதால் இவன் சாணக்கியர் சொல்றாரு, இந்த தேசத்துல இருந்து உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியாகுங்காரு. இந்த நேரத்துல தான் தனனுடைய மகளான துர்ததா வந்துட்டு சந்திரகுப்தாவை பார்த்தோன்னே கால் வைப்படுறா. உடனடியாக இந்த விஷயம் சாணக்கியருக்கு போனோடனே சாணக்கியர் சந்திரகுப்தாவையும் துர்தாவையும் திருமணம் முடிச்சு கொடுக்காங்க. இருந்தும் இவங்களுக்கான எதிர்ப்பு வந்து மிகப்பெரிய அளவில் தான் இருக்குது. ஏன்னா இவங்க ராஜ்யத்தை வந்து மிகப்பெரிய விஸ்தரிச்சு போகிறதால இவங்களுக்கான சந்திரகுப்தா மீதான கொலை மிரட்டல் வந்து மிக அதிகமாக இருக்குது. இதனால் சாணக்கியர் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரகுப்தா சாப்பிடக்கூடிய உணவில் குறிப்பிட்ட அளவு வந்து விஷத்தை கலந்துக்கிட்டே வர்றாரு. இந்த விஷயம் தெரியாத சந்திரகுப்தா தன்னுடைய நிறை மாத ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய வைஃபான துர்ததாவுக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்ட பழத்தில் வந்துட்டு விஷம் கலக்கப்பட்ட பழத்தை கொடுத்து துர்ததா இறந்து போகிறா. உடனே சாணக்கியர் வந்து அந்த இடத்துல வந்து சாணக்கியர் பௌத்த கீறி அந்த பிள்ளை எடுக்காரு, அதாவது பிம்பிசாரை எடுக்காரு. பிம்பிசார பிற்பட்ட காலங்களில் அரசன் ஆகிறார். இந்த டைமில் சாணக்கியர் என்ன பண்ணுறாண்டா அவருக்கு வேண்டப்பட்ட ஆளான சுபந்துங்கிற ஒருத்தனை வந்துட்டு மந்திரி ஆக்குங்க அப்படிங்க. ஆனால் சுபந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தந்திரம் உடையவர். அவர் சுபந்து என்ன சொல்கிறார், சுபந்துக்கு வந்துட்டு சாணக்கியோட இடத்த பிடிக்க வேண்டிய ஆசையாக இருக்குது. சுபந்து என்ன பண்ணுறான்னா சூழ்ச்சிகள் பண்ணி சாணக்கியோட தான் தன்னுடைய அம்மா இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பிம்பிசாரர்கிட்ட கொண்டு போகிறான். பிம்பிசாரை விசாரித்து பார்த்தப்போ அங்கே இருந்த ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அதாவது பிம்பிசாருடைய தாய் இறப்பதற்கு காரணம் வந்துட்டு சாணக்கியராங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சோடனே சாணக்கியர் மீது இருந்த மரியாதையினால சாணக்கியரை வந்துட்டு இருந்தும் சாணக்கியரை கொலை செய்யாமல் சாணக்கியரை அரண்மனையிலேருந்து வெளியாற்றான் பிம்பிசாரர். இருந்தும் சாணக்கியர் இதை எதனால் செஞ்சாலுன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிம்பிசாரை மறுபடியும் சாணக்கியரை கூப்பிட்டு அழைக்கிறார். இருந்தாலும் இந்த முறை சுபநந்தன் என்ன பண்ணுறான்னா தான் அழைச்சிக்கு வருவதாக போய் சாணக்கியரை வீட்டில் நெருப்பை கொளுத்தி சாணக்கியரை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அழிச்சுடுறார். எவ்வளவுதான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாலும் சாணக்கியர் வந்துட்டு வாழ்ந்தது என்னமோ ஒரு சாதாரண குடிசையெல்லாம் கடைசி வரைக்கும். இறுதி காலங்களில் சாணக்கியர் வந்து அஸ்தசாஸ்திரம் சாணக்கிய நீதிங்கிற புத்தகங்கள் ரெண்டு எழுதுறாரு. இல்லை அஸ்தசாஸ்திரம் இன்னைக்கு வரைக்கும் பொலிட்டிக்கில் வந்து யாராவது ரூல் பண்ணணும்னா அந்த புக்கை வந்து ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃபேமஸான புக். ஒருத்தன் இறந்து பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் அவனுடைய திறமை வந்து இன்றைக்கும் பயன்படுதுன்னா சாணக்கியர் எவ்வளோ பெரிய சாணக்கியர் வந்து படிச்சுப்பாங்க. சாணக்கியரோட ஒப்பிட வேண்டியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்தால் MS Bro யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய் பாய், see you. This is for MS. Bye.